ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Cybernova. நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் நெட்ஹண்டர் எப்படி உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நெட்ஹண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கஸ்டம் ரூம். இந்த கஸ்டம் ரூமை வச்சு உங்கள் ஃபோனை ஒரு பவர்ஃபுல் ஹேக்கிங் மிஷினாக மாற்ற முடியும். நெட்ஹண்டரை வச்சு நீங்கள் பலவிதமான பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வயர்லெஸ் நெட்வொர்க் ட்ராக்கிங், வெப் அப்ளிகேஷன் ஸ்கேனிங், நெட்வொர்க் ஸ்னிஃபிங் அப்படின்னு பலவிதமான பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கை உங்கள் ஃபோனை வச்சே பண்ண முடியும். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். நெட்ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க வாரண்டி போயிடும். அதே மாதிரி ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க முக்கியமான டேட்டாஸும் லூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் இது மூலமாக ஏதாவது உங்கள் ஃபோனுக்கு டேமேஜ் ஆனாலோ உங்கள் டேட்டா லூஸ் ஆனாலோ அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஸோ நெட்ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கம்பேட்டபிள் டிவைஸ் வேணும். அந்த கம்பேட்டபிள் டிவைஸில் பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியணும். இந்த வீடியோவில் நான் எப்படி பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். கவலை வேணாம், கிட்டத்தட்ட இந்த அன்லாக்கிங் டெக்னிக் வந்து எல்லா ஃபோனுக்குமே ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏடிபி டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏடிபி டூல்ஸை XDAல இருக்க லிங்க்ல இருந்தோ இல்லை பிளாட்ஃபார்ம் டூல்ஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் போயிட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு USB கேபிள் வேணும் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிற ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை வந்து பின்னாடி நீங்கள் மொபைலுக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்னா TWRP இமேஜ் ஃபைல் வேணும். TWRP இமேஜ் ஃபைல் உங்களுக்கு TWRPயோட அஃபிஷியல் சைட்லேயும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அஃபிஷியல் TWRP இமேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் XDAலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மஜிஸ்க் ஜிப் ஃபைல் வந்து ரூட் எடுக்கிறதுக்காக வேணும். அந்த மஜிஸ்க் ஜிப் ஃபைலாக உங்களுக்கு கிடைக்காது. மஜிஸ்க் ஆப்பை நீங்கள் அவங்களோட GitHubலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெட்ஹண்டர் ஜிப் ஃபைல் வேணும். நெட்ஹண்டர் ஜிப் ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் கேலி லினக்ஸோட அஃபிஷியல் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெட்ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனுக்கு கம்பேட்டபிளான டிரைவர்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏடிபி டூல்ஸ் நீங்கள் XDAலேருந்து டவுன்லோட் பண்ணால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் TWRP இமேஜ் ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த இமேஜ் ஃபைலை அந்த ஃபோல்டருக்கு காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏடிபி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து பவர் ஷெல்லை ஸ்டார்ட் மெனுலேருந்து லான்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டரை வந்து லொக்கேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு ஷிஃப்ட் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். பவர் ஷெல் இருந்தாலும் பவர் ஷெல் ரன் பண்ணலாம், இல்லை கமாண்ட் விண்டோ இருந்தாலும் கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் பவர் ஷெல் விண்டோ ஆர் ஓப்பன் கமாண்ட் விண்டோ 2 ஆப்ஷனில் ஏதாவது இருந்ததுன்னா அதை லான்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்புறம் அபவுட் ஃபோன் போங்க. அபவுட் ஃபோனில் பில்ட் நம்பரை ஒரு 7 டைம் கண்டினியூஸாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் மோட் எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் சிஸ்டம் போங்க. அதுலேருந்து டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு OEM அன்லாக்கிங், அப்புறம் USB டிபக்கிங், அப்புறம் அட்வான்ஸ்ட் ரீபூட் இது எல்லாத்தையும் எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எனபிள் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோனை USB கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட்டுக்கு சிஸ்டம் உங்கள் மொபைலில் வந்து USB டிபக்கிங்கான ப்ராம்ப்ட் வந்ததுன்னா அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ADB டிவைசஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்க ADB டிவைசஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். அப்படி லிஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் டிவைஸோட நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ADB ரீபூட் பூட் லோடர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே உங்கள் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு போகும். ஃபாஸ்ட் பூட் டிவைசஸில் உங்கள் டிவைஸ் நேம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடி ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ்லையும் உங்கள் டிவைஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்து டிடெக்ட் ஆயிருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் OEM அன்லாக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை டைப் பண்ணுறது மூலமாக உங்கள் டிவைஸோட பூட் லோடரை நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டிவைஸில் வந்து வார்னிங் மெசேஜ் வரும். அந்த வார்னிங் மெசேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். டு நாட் அன்லாக் பூட் லோடர்னு இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லாக் பூட் லோடர்னு இருக்கும். அதில் அன்லாக் பூட் லோடரை வால்யூம் பட்டன் வச்சு நேவிகேட் பண்ணி அதுக்கப்புறம் பவர் பட்டன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை பண்ண உடனே அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவைஸில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வைப் பண்ணிவிட்டு ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணும்.
ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஆண்ட்ராய்ட் டிவைஸோட இனிஷியல் செட்டப் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் செட்டிங்குள்ள போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்க. அப்புறம் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ல யூஎஸ்பி டீபக்கிங், அட்வான்ஸ்ட் ரீபூட்ட செட்டிங்ஸ்ல எனேபிள் பண்ணிக்கோங்க. மறுபடி உங்க ஃபோனை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் யூஎஸ்பி டீபக்கிங் ப்ராம்ப்ட்டுக்கு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா ஏடிபி ரீபூட் பூட் லோடர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து ஃபாஸ்ட் பூட் மோட்க்கு போகும். நான் ஏடிபியை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் இங்கே பார்த்தீங்கன்னா நேவிகேட் பண்ணி டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் வச்சு நீங்கள் அந்த ஃபோல்டர்லேயே ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ண தேவையில்ல. டைரெக்டாக ஃபாஸ்ட் பூட் twrp.img நான் பார்த்தீங்கன்னா twrp ஃபைலில் பார்த்தீங்கன்னா twrp.imgன்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலுக்கு என்ன நேம் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் TWRP ரெக்கவரி மோடுக்கு ரீபூட் ஆகும். இப்போ TWRP ரெக்கவரி ஸ்க்ரீனில் அட்வான்ஸை டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கரண்ட் TWRPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோனில் TWRP வந்து பர்மனெண்ட்டாக ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். ஒன்ஸ் அதை ஃப்ளாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சிஸ்டம்குள்ளார ரீபூட் பண்ணிக்கோங்க. ரீபூட் பண்ணி ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்துக்குள்ளார போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மேஜிஸ்க் ஆப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதில் ஆப்புன்னு இருக்குல்ல, ஏபிகேன்னு இருக்கும் இல்லையா, அதை ஏபிகேவை எடுத்துட்டு லாஸ்ட்டில் ஜிப்புன்னு மாற்றி எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலையும் அதுக்கப்புறம் நெட்ஹண்டர் ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அது 2 ஃபைலையும் இப்போ வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெக்கவரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் TWRP ரெக்கவரி மோடுக்கு போகும். இப்போ ரெக்கவரி ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஜிஸ்க் ஜிப் ஃபைல் இருக்கு இல்லையா, அது வந்து லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணி அதை டச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்வைப் டு கன்ஃபார்ம் ஃப்ளாஷ் அதை ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் மஜிஸ்கை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனை ரூட் பண்ணிடும். ஒன்ஸ் அது முடிச்சது வருமா மறுபடியும் சிஸ்டம்குள்ளார ரீபூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஜிஸ்க் ஆப் வந்து உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும், அதனால் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட் அப்டேட்டை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ஒன்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் மஜிஸ்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டைரக்ட் இன்ஸ்டால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரீபூட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் மறுபடியும் ரீபூட் ஆனதுக்கப்புறமா பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் ரெக்கவரி ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா TWRP ரெக்கவரிக்கு ரீபூட் ஆகும். இப்போது TWRP ரெக்கவரி ஸ்க்ரீனில் நெட்ஹண்டர் ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருந்து காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த நெட்ஹண்டர் ஃபைலில் வந்து லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணி மறுபடி ஸ்வைப் டு கன்ஃபார்ம் ஃப்ளாஷ் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா நெட்ஹண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் முடியறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துட்டு எங்கேயாவது போயிட்டு வரனாலும் போயிட்டு வாங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுமா நெட்ஹண்டர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீபூட் டச் பண்ணி சிஸ்டம்குள்ளே ரீபூட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நெட்ஹண்டர் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோனில் நெட்ஹண்டர் ஆப்பை நெட்ஹண்டர் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நெட்ஹண்டர் ஆப்புக்கு வந்து ரூட் ப்ரிவிலேஜ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்கள் ஃபோனில் நெட்ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஃபோனை இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஹேக்கிங் மிஷினாக மாற்றிட்டீங்க. இப்போதைக்கு இந்த நெட்ஹண்டர் ஆப் வச்சு நிறைய விதமான எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸையும் அதில் இருக்க ஃபீச்சர்ஸையும் உங்கள் ஃபோனை வச்சு ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நெட்ஹண்டர் டெர்மினல்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதை வச்சு லினக்ஸ் கமாண்ட்ஸை உங்கள் ஃபோன்லேயே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோ சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அப்புறம் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.